அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நடுவில் உள்ளவள் என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். நடுவில் உள்ளவள் சிறுகதை. வெயிலேறி கொண்டிருந்தது. இறந்து போன அம்மாவின் உடலை மயானத்திற்கு கொண்டு போவதற்காக காலையிலிருந்தே காத்து கொண்டிருந்தோம். இன்னும் சியாமளா வந்து சேரவில்லை. அவள் சூரத்திலிருந்து கிளம்பிவிட்டாள் என்று தகவல் வந்திருந்தது. விமானத்தில் வந்து மதுரையில் இறங்கி கார் பிடித்திருந்தால் கூட இந்நேரம் வந்திருக்கக்கூடும். துஷ்டி கேட்க வந்தவர்கள் ஆங்காங்கே மர நிழலில் தளர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். தெருநாய் கூட குலைப்பதை மறந்து கிறங்கி போய் செம்மண்ணில் குழிபறித்து படுத்து கிடந்தது. வெயில் பட நின்றபடியே நீண்ட நேரமாக கொட்டுக்காரர்கள் வியர்த்து வழிந்து சட்டை உடம்பில் ஒட்டிக்கொள்ள யாரும் கேட்காத போதும் சாவு மேளத்தை உரத்து அடித்து கொண்டிருந்தார்கள். கொட்டுக்காரனின் அவிழ்ந்த வேஷ்டியிலிருந்து ஒரு காய்ந்த வெற்றிலை நழுவி கீழே விழுந்தது. அதை குனிந்து எடுத்தபோது கூட அவன் மேளம் அடிப்பதை நிறுத்தவே இல்லை. கணவதே, இன்னும் எம்புட்டு நேரம் பார்க்கறது? வெயில் இறங்கணும், எடுத்துடலாம்ல என்று அப்பாவு மாமா கேட்டார். அவரது முகத்தில் வியர்வை வடிந்து போயிருந்தது. நடுவில் வந்துட்டோம், அம்மை முகம் பார்க்காம கொண்டு போயிட்டா ஏங்கி போயிடுவா, பிறகு தப்பா போயிடும் என்றேன். அப்படி இல்லை கணவதே, ராத்திரி செத்து போன உடம்பு நேரம் ஆச்சுன்னா தாங்காது. எல்லாரும் வேலை வெட்டி போட்டு வந்திருக்காங்க, சோழியை பார்த்து போகணும்ல என்றார் மாமா. ஃபோன் இப்படி பார்க்கேன் என்றபடி நடந்து ஓரமாக வந்து நின்றேன். எத்தனை முறை ஃபோன் பண்ணுவது? ஒவ்வொரு முறையும் பாஸ்கர் அழுகையோடு, மச்சான் வந்துடுறேன், மயானத்துக்கு கொண்டு போயிடாதீங்க என்று கரைந்து அழுத குரலில் சொல்வதை கேட்கும்போது கலக்கமாகவே இருக்கிறது. ஆனாலும் இறந்த உடலை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்க முடியும்? சாவை விடவும் சடங்கு சம்பிரதாயங்கள் அதிக மன நெருக்கடியை தருவதாகவே இருந்தன. தெருவின் முனை வரை போய் ஒரு சிகரெட் பிடித்து வரலாம் போல் இருந்தது. இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். மாமா, உங்கள் அம்மா கூப்பிட்றா என்று ஓடி வந்து சொன்னான் கலைவாணியின் மகன் செந்தில். பாதி பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை அடைத்தபடியே, நீ போட, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வேலி புதரோரம் ஒதுங்கி மூத்திரம் பெய்தேன். கடுகடுப்பாக இருந்தது. காலையிலிருந்தே தண்ணீர் குடிக்கவே இல்லை. அம்மா இறந்து போனது எனக்குள் எந்த அதிர்ச்சியும் உருவாக்கவில்லை. வெடித்து அழுகை கூட வரவில்லை. ஒருவேளை பிரிவு பழகி போயிருக்கிறதா என்று மனதிற்குள் தோன்றியது. செந்தில் நான் வரும் வரை நின்று கொண்டே இருந்தான். சாலையில் கூடவே நடந்து வந்தபடியே கேட்டான், மாமா, ஆட்சி எப்போ எடுப்பாங்க? எதுக்குடே என்றேன். ராத்திரியே 2020 மேட்ச் இருக்குது, அதை பார்க்கணும், சூப்பர் மேட்ச்சு, அதுக்குள்ளே எடுத்துருவாங்க என்றேன். வீட்டின் வாசலில் சிப்பிப்பாறையிலிருந்து வந்திருந்த பிரம்மநாயகம் மாமா நின்று கொண்டிருந்தார். ஆளை பார்த்தவுடன் அவர் முகம் துக்கமானது போல் உருமாறியது. ஆதங்கத்துடன் கையை பிடித்து கொண்டு கலக்கமான குரலில் சொன்னார், சீரும் சிறப்புமாக உங்கள் அம்மா வாழ்ந்துதான் செத்துருக்கா, கவலைப்படாத. மனுஷன் 80 நாள் வாழ்ந்துட முடியும், பூமிக்கு பாரம் இல்லாமல் போய் சேர்ந்தா சரிதான். அவரது உள்ளங்கையின் வியர்வை என் கையை நனைத்தது. துக்க விசாரிப்பை விடவும் இதுபோன்ற நெருக்கம் வேறு நாட்களில் ஏற்படுவதே இல்லையே என்று ஆதங்கமாக தோன்றியது. அவரோடு என்ன பேசுவது என்று தெரியாமல் கையை பிடித்தபடியே நின்று கொண்டே இருந்தேன். மொட்டை அடிப்பதற்காக வந்து காத்திருந்த நாவிதர் கும்பிடு போட்டுவிட்டு வேலியோரமாக போய் உட்கார்ந்து கொண்டார். பிரம்மநாயகம் கையால் முகத்துக்கு நேராக விசிறியபடியே, எல்லாரும் வந்தாச்சா என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், நடுவில் உள்ளவ இன்னும் வரல மாமா என்றேன். அவ எங்கேயோ வடக்குல இருக்கா, சேதி சொல்லியாச்சுல்ல என்று கேட்டபடியே வேஷ்டியால் முகத்தை துடைத்து கொண்டார். கலர் கொடுக்குறீங்களா மாமா என்று கேட்டேன். அதை குடித்தா ஏப்பமா வரும், ஊரில் இருந்து பஸ்ஸு கிடைக்கல, இல்லைன்னா காலையிலே வந்திருப்பேன் என்றபடியே வெயிலை பார்த்து கொண்டிருந்தார். அது தகதகவென ஒளிர்ந்து கொண்டிருந்தது. டவுன் பஸ் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. யாரோ ஒரு பெண் பேருந்தில் இறங்கி ரோட்டிலேயே மாரில் அடித்து கொண்டு, என்னை பெத்த மகராசி, என் சிவக்குழந்து பொறப்பே என்று சப்தமாக அழுது புலம்பியபடியே வேக வேகமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அம்மாவின் ஊரிலிருந்து வந்திருக்கிறாள் என்பது மாத்திரம் தெரிந்தது. ஆள் விவரம் தெரியவில்லை. கலைவாணியின் மாப்பிள்ளை அருகில் வந்து நின்றபடியே சொன்னார், வெயில் உரத்தடிச்சா மழை வந்துடும்னு சொல்கிறாங்க, இப்போ என்ன செய்கிறது? சேமலா இப்போ தான் அவனியாபுரம் தாண்டி இருக்கா, வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் தானே மாப்பிள்ள, பார்க்கலாம் என்றேன். பிரம்மநாயகம் துக்கம் விசாரிக்க வந்த வேறு ஒருவரோடு பந்தலுக்குள் போய் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அன்றைய பேப்பர் செய்தியை பற்றி உரத்து பேச ஆரம்பித்தார். மாமா, உன்னை அம்மா கூப்பிட்டா உள்ளே வருவியான் என்று செந்தில் மறுபடியும் வந்து கூப்பிட்டான். ஹாலின் உள்ளே போனபோது கால் வைக்க இடமில்லாமல் ஆட்கள் உட்கார்ந்திருந்தார்கள். மூச்சு முட்டும் இறுக்கம்.
ஒரு பாதம் வைத்து கடந்து போகும் அளவு இடைவெளி விட்டார்கள். கடந்து உள்ளே போனேன். அம்மாவை கூடத்தில் கிடத்தியிருந்தார்கள். இப்படி வீட்டில் அம்மா ஒரு நாளும் படுத்து கிடந்தவள் இல்லை. அதுவே என்னவோ போலிருந்தது. உடல் விரைப்பேறி போய்விட்டிருந்தது. அம்மாவிற்கு பிடித்த மாம்பழ கலர் சேலையை கட்டியிருந்தார்கள். தலைமாட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் சரிந்த மாறாப்பு சேலையோடு உட்கார்ந்து பெண்கள் பிளாக்கணம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலின் ஓரமாக ஞானம் பெரியப்பா ஒரு இரும்பு நாற்காலியில் சோர்வாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கும் எழுவதை கடந்திருந்தது. சாவு அவரை பயமுறுத்திருக்கக்கூடும். தலை கவிழ்ந்தபடியே உட்கார்ந்திருந்தார். பின்வாசல் படிக்கட்டில் 2 பெண்கள் உட்கார்ந்து கருப்பட்டியை தட்டி கொண்டிருந்தது தெரிந்தது. வேம்படியில் சமையல் நடந்து கொண்டிருந்தது. சப்பரம் கட்டுவதற்காக வாங்கி வந்திருந்த சாமந்தி பூக்களை அள்ளி கருத்த ஒடிசலான ஒரு பெண் கட்டி கொண்டிருந்தாள். ஹாலின் ஏதோ ஒரு மூலையில் குளித்து வைக்கப்பட்டிருந்த சந்தன பத்தி சாவின் மனத்தை அதிகமாக்கி கொண்டிருந்தது. வீட்டின் உள் அறைகளை விளக்குமாறால் கூட்டிவிட்டு பாயை போட்டிருந்தார்கள். சுவர் காரை உதிர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஓர் அறைக்குள் கலைவாணியின் மகள் வினோதினி மஞ்சள் சுடிதாரில் படுத்து கிடந்தாள். அருகில் அவளது 2 வயது மகன் பிரபு உட்கார்ந்து பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அவள் அருகே பத்தலக்குண்டில் இருந்து வந்திருந்த ஜெயா படுத்து கிடந்தாள். அவளை நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். தலை நரைத்து போனதும் பெண்களின் முகம் மாறிப்போய் விடுகிறது. ஜெயா எனக்கு இளையவள்தான். எனக்கு இந்த ஆகஸ்ட் வந்தால்தான் 52 முடிகிறது. அவளுக்கு 48 அல்லது 50 இருக்கக்கூடும். ஆனால் தலை பஞ்சாக நரைத்து போயிருக்கிறது. அவளும் வெக்கை தாழாமல் இருக்க கையில் விசிறியை ஆட்டியபடியே சாய்ந்து கிடந்தாள். இந்த வீட்டிற்கு பல வருடமாக வந்து போகாத அத்தனை பேரையும் அம்மா செத்து ஊருக்கு வரவழைத்திருக்கிறாள். கலைவாணி அம்மாவின் உடலின் அருகில் இருந்து எழுந்து சேலையால் முகத்தை துடைத்தபடியே உள்ளறைக்குள் நடந்து வந்தாள். அவள்தான் எனக்கு நேராக இளையவள். அவளுக்கு அடுத்தவள் சியாமளா, கடைசி தங்கச்சி மேகலா, தம்பி ஸ்ரீதர். எல்லோரும் திருமணமாகி ஆளுக்கு ஒரு ஊரில் வசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் இதே அறைக்குள் ஒரே போர்வையை நீளமாக விரித்து அத்தனை பேரும் படுத்து கிடந்திருக்கிறோம். 2 தட்டில் 5 பேரும் மாறி மாறி சாப்பிட்டு இருக்கிறோம். கலைவாணி ரகசியம் பேசுவது போல் சொன்னாள். அண்ணே, சியாமா வரலையாம்ல? யார் சொன்னது உனக்கு? நானே அவள் வீட்டுக்கார்ட்ட பேசினேன். அவர் மட்டும்தான் வராராம். எதுக்கு வரலையாம்? அவளுக்கு அம்மா மேலே கோபம். அதுக்கு செத்தது கூட வராமல் போயிடுவா. அவள் புத்தி அப்படி. அவளுக்கு அம்மா மாதிரியே பிடிவாதம் ஜாஸ்தி. செத்துப்போன ஆளோட எதுக்கடி பிடிவாதம்? அவள் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. 4 பேர் வந்து போயிருக்கணும்ல. ஏன் பைத்தியக்காரியாக இருக்கா? அவள் மாப்பிள்ளை காலையில் மதுரைக்கு வந்து தினகரன் வீட்டில் இருக்காராம். லேட்டாக போய் பிரச்சனை பண்ணணும் திட்டமா. என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்களா? அவளை நம்ம யாருமே மதிக்கலையாம். நடுவில் பிறந்தவளுன்னு ஒதுக்கியே வச்சிருக்கமா. அப்படி யார் சொன்னது? அவளாக நினச்சிக்கிறா. நல்ல இடத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணலையாம். சொத்து சுகம் எதுவும் இல்லாமல் ஆண்டியாக பார்த்து கட்டு கொடுத்துட்டோம்மா. அதுக்கு அம்மா என்னடி செய்வா? பாஸ்கர் அவள் சொந்தம்ல. அப்பாவுக்கு கூட பாஸ்கர் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அம்மா தானே பேசி முடிச்சு வச்சா. நீ ஏண்டி புரியாமல் பேசுகிற? பாஸ்கர் மில்லில் வேலை செய்கிறான். ஏதோ வருமானம் கைக்கு பத்தாமல் இருக்குது. ஆனால் பொண்டாட்டு பிள்ளையை ஒழுங்காக தானே வச்சு காப்பாற்றுறான். அதெல்லாம் இல்லை. அவளை போட்டு ரொம்ப அடிப்பாரான். ஒருக்கா கையை உடைச்சிருக்காரு. அவள் சூரத்தில் இருக்கா. அங்கே என்ன நடக்குது நம்ம யாருக்கும் தெரியுமா? பாவம், உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அது சசிகல்யாந்து வந்தப்போ அவளே சொன்னா. நடுவில் உள்ளவளா பிறந்துட்டா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுதே தீரணும்னு எழுதியிருக்குன்னு வாய் விட்டு அழுதா. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நீ நானும் படாத கஷ்டமா? அது என்ன நடுவில் உள்ளவளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க? அப்படி சொல்லாதண்ணே. அவள் சொல்கிறது நிஜம்தான். சியாமா எனக்கு 1.5 வயசு கம்மி. அவளை சின்னதுலேருந்தே யாரும் சரியாக கவனிக்கலை. ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் படித்த புத்தகத்தை தான் படித்தா. என் யூனிஃபார்மை தான் போட்டுக்கிடுவா. இவ்வளவு ஏன், அவள் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் கூட நான் கொண்டு போனது தான். அப்பா என்ன இன்ஜினியருக்கு கட்டி கொடுத்தாருல, அப்படி அவளை கட்டி கொடுக்கலையே. ஏன் மேகலா கூட தான் நான் துறக்கண்ணு கட்டி கொடுத்தோம். ஆனால் அவர் கோளார பிழைச்சி மலேசியாவுக்கு போயிட்டார்ல. மாட்டினது சேமலா தானே. அதுக்கு அம்மா மேலே என்னடி கோபம்? யாருக்கு தெரியும். ஆனால் 2 பேருமே பேசிக்கிறதே கிடையாது. 5 வருஷமாச்சு. 2 கடுவா பூனைங்க. நிஜமாக சொல்கிற? ஆமாண்ணே, உனக்கு தெரியாது. அன்னைக்கு தெரியும். ஒரு நாள் அன்னி கூட சியாமாவை கூப்பிட்டு சமாதானம் சொல்லிச்சு. அவள் உங்கள் சோலையை பார்த்துட்டு போங்கன்னு திட்டி போட்டா. அவமானமாக போச்சு. கலை, பாஸ்கர் நிஜமாகவே மதுரைக்கு வந்து இருந்துட்டு தான் நாடகம் ஆடுறானா? எனக்கு அப்படி தான் தோணுது. தினகரன் வீட்டுக்கு நீயே ஃபோன் போட்டு கேளு. அம்மா செத்து போயிட்டா இந்த வீட்டை விற்று பணத்தை எடுத்துக்கிடணும்.
அம்மா போட்டு இருக்கிற ஒத்தவடை செயின் கம்மல் எல்லாம் அவளுக்கு மொத்தமாக வேணுமா. அதுக்கு போய் யாராவது பெத்த தாய் முகத்தை பார்க்க வராமல் இருப்பாங்களாடி? அதுதான் நம்ம வீட்டிலே ஒருத்தர் இருக்கால்ல, பணத்தை வச்சிருந்தா பிரச்சனை ஆயிர போகுது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ யார்கிட்டே வாய் திறக்காம இரு என்று வெளியே வந்தேன். அம்மாவின் உடலை இன்னமும் எடுக்கவே இல்லை. அதற்குள் வீட்டை விற்பதையும் அம்மாவின் நகையை பங்கு போடுவதையும் பற்றிய பிரச்சனை உருவாகிவிட்டது. ஷியாமா அப்படி நடந்து கொள்வாளா, இல்லை கலைதான் இப்படி இட்டுக்கட்டி சொல்கிறாளா? குழப்பமாக இருந்தது. உறவு கசக்க துவங்கிவிட்டால் அதைப்போல் மனவேதனை தருவது வேறு ஒன்றுமே இல்லை. கசகசப்பும் எரிச்சலும் வெயிலால் உண்டான கிறுகிறுப்பும் தலைவலியை உருவாக்கி கொண்டிருந்தது. அம்மா நேற்றிரவு 7:20 இறந்து போய்விட்டாள் என்ற தகவலை அம்பலவாணன் ஃபோன் பண்ணி சொல்லிய போது அம்மாவோடு ஊரோடு உள்ள பந்தம் முடிந்து போனது என்ற எண்ணமே ஏற்பட்டது. எந்த பிள்ளையின் வீட்டிலும் போயிருக்காமல் அம்மா தனியாகவே வாழ்ந்தாள். அதுவும் அப்பா இறந்து போன பிறகு வெள்ளை அடிக்காமல் விட்டு போய் காரை உதிர்ந்து சிதலமாகி போயிருந்த அந்த பழைய வீட்டின் ஓர் அறைக்குள்ளாவே கரசின் அடிப்பில் சமைத்து கொண்டு கிழிந்து போன பாய் ஒன்றில் படுத்தபடியே பாதி திறந்து கிடந்த ஜன்னலுக்கு வெளியே தெரியும் மரக்கிளைகளை பார்த்தபடியே வருடக்கணக்கில் படுத்து கிடந்திருக்கிறாள். பிடிவாதம்தான் முதுமையின் ஒரே பற்றுக்கோள் போலும். வயது அதிகமாக அவளது பிடிவாதமும் ஏறிக்கொண்டே போனது. உனக்கு யார் மேலமா கோபம் என்று நானே கேட்டிருக்கிறேன். அதற்கு எரிந்து விழுவது போல் சொல்வாள், என் மேலே தான் கோபம். வாழ்ந்து ஒரு சுகத்தையும் காணாமல் செத்து போகிறோம்னு என் மேலே தான்டா கோபம். அதுவும் கூடாது, இப்போவே சவ மாதிரி வாயை மூடிக்கிட்டு கிடன்னு சொல்கிற ஓம் பொண்டாட்டி. எனக்கு யாருமே வேணாம்ப்பா. மண்ணுக்குள்ளே புதைச்ச பிறகு தான் யார் வரப்போகிறா? கோட்டிக்காரியாக வாழ்ந்துட்டேன்னு தான்டா வயிறு எரிச்சலாக இருக்குது. ஏம்மா இப்படி பேசுகிற? உனக்கு என்ன குறைச்சல்? வீடு இருக்குது, பிள்ளைகள்லாம் படித்து வேலைக்கு போய் வசதியாக தானே இருக்கும். பேரம்பேத்தி உன் மேலே அன்பாக தானே இருக்காங்க. தனக்கு வலிச்சாதான் தலைவலி நோவு புரியும். எனக்கு யாருமே வேணாம்ப்பா. நாய் பொழப்பு பழைச்சிருக்கேன் பாரு, அதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் என்று தலையில் அடித்து கொள்வாள். அம்மா எதை நினைத்து புலம்புகிறாள் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் 16 வயதில் திருமணமாகி வந்து 7 பிள்ளைகளை பெற்று 2ஐ சாக கொடுத்து உருப்படியில்லாத அப்பாவை சமாளித்து சொந்த பந்தங்களின் பொறாமையை பிரச்சனைகளை சமாளித்து பிள்ளைகளை படிக்க வைத்து நோய் நொடி பார்த்து திருமணம் செய்து கொடுத்து தன்னை கரைத்து கொண்டே வந்தவளுக்கு திடீரென ஒரு நாள் உலகம் கசப்பேறி போய்விட்டது. அப்பா இருந்தவரை அவரை பேசாத பேச்சே இல்லை, திட்டாத வசையே இல்லை. வீட்டிற்கு வரும் உறவினர்கள் பிள்ளைகளை கூட அவள் சுடு பேச்சால் விரட்டியிருக்கிறாள். முதிய வயதில் இதை நினைத்து அப்பா அழுவதை கண்டிருக்கிறேன். முதுமை எல்லோரது இயல்பையும் அழித்து விடுகிறது. காய்ச்சல் கண்ட நாளில் நாக்கில் படும் அத்தனை உணவும் குமட்டுவது போல முதுமையின் ஏதோ ஒரு தருணத்தில் உலகம், நம்மை சுற்றிய மனிதர்கள், அவர்களின் சிரிப்பு, பேச்சு, சப்தம், சாப்பாடு எல்லாமும் கசப்பேறி குமட்டு துவங்கி விடுகிறது போலும். அப்பா யாருக்கும் கேட்காதபடியே துண்டை வாயில் கொடுத்து கொண்டு அழுவார். அப்படி 30 வயதில் அப்பா அழுது ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லை. அன்று அவரது குரலில் இருந்த அதிகாரமும் வன்மமும் மெல்ல வடிந்து ஒடுங்கி போய்விட்டது. ஆனால் அது அம்மாவிடம் மாறிவிட்டிருந்தது. அம்மாவின் குரலில் அடிபட்ட பூனையிடம் காணப்படுவது போன்ற வெறி இருந்தது. முதுமையில் அப்பாவும் அம்மாவும் பரம விரோதிகளைப் போல சண்டையிட்டார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக சேர்த்து வைத்த கோபத்தை அம்மா கொப்பளிக்க விடுகிறாள் என்று அப்பாவிற்கு தெரிந்தே இருந்தது. ஆனாலும் அவரால் சினத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பாவின் சகல பலவீனங்களையும் அம்மா பரிகாசத்துடன் சுட்டிக்காட்டவும் ஆத்திரமாக விமர்சிக்கவும் துவங்கினாள். அப்பாவோ சாப்பாடு கிடைக்காமல் போய்விடக்கூடாதே என்ற நினைப்பில் அவமானத்தை தாங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். இந்த துவேஷத்தின் உச்சம் போல் அப்பா ஒரு நாள் பொது மருத்துவமனையில் போய் படுத்து கொண்டார். அம்மா அவரை போய் பார்க்கவே இல்லை. அவராக வீடு திரும்பி வந்தபோதும் அதை பற்றி கேட்டுக்கொள்ளவே இல்லை. வெறுப்பை விட மோசமான வியாதி என்ன இருக்கிறது? பிள்ளைகள் தன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்ற ஏக்கம் அவருக்கு ஆழமாக இருந்தது. அதே ஏக்கம் பிள்ளைகளுக்கும் அவர் மீது இருந்தது. ஆனால் அந்த ஏக்கம் ஆழமான வெறுப்பாக மாறிய போது சண்டைகளும் சச்சரவுகளுமே மீதம் இருந்தன. அதை ஷியாமா சரியாகவே அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாள். அவள்தான் அப்பாவின் சினத்தை தூபம் போட்டு வளர்த்தாள். அவரை தன்னோடு அழைத்து 4 மாதம் உபசரித்து அனுப்பிய பிறகு அப்பாவின் தோற்றமே உருமாறி போயிருந்தது. அவர் பிள்ளைகள் அத்தனை பேர் மீதும் வெறுப்பை கக்கினார். தெரிந்தவர்கள் உறவினரிடம் சொந்த பிள்ளைகளை பற்றி ஆவலாதி சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பித்தார். எந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கையை செலவிட்டோமோ அவர்களை தன்னால் முழுமையாக நேசிக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்படவே இல்லை. அவரது மரணம்தான் ஷியாமாவின் முதல் வெற்றி என்று தோன்றுகிறது. அன்றைக்கே வீட்டை விட்டுவிட வேண்டும் என்ற பேச்சை ஷியாமா துவங்கினாள். நான் 2 பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன்,
இந்த வீட்டை விற்று பாதி எனக்கு வந்து சேரணும் என்றாள். அதை கேட்ட கலைவாணியின் கணவன் கோவப்பட்டு, ஏன் முழுசும் எடுத்துக்கோயேன் என்று சொன்னார். அந்த பதிலை கேட்ட ஷியாமா உடனே அங்கிருந்த தனது தண்ணீர் குளத்தை தள்ளிவிட்டு ஓங்காரமாக கதறி அழுது கூப்பாடு போட்டாள். பிரமநாயக மாமாதான் அவளை சமாதானம் செய்து வைத்து போனார். ஆனால் அந்த வெடி பல நாட்களாக புகைந்து கொண்டே இருந்தது. இன்றுதான் வெடிக்கப் போகிறது என்று தாமதமாகவே புரிந்தது. ஷியாமாவின் மீது ஆத்திரமாக வந்தது. நடுவில் உள்ளவளாக பிறந்தது யாருடைய தவறு? குடும்பத்தில் யாரும் வேண்டுமென்று அவளை நடத்தவே இல்லை. சூழல் அப்படி அமைந்து விட்டதற்கு யாரை காரணம் சொல்வது? எதற்காக இவ்வளவு வெறுப்பை வளர்த்து கொண்டிருப்பது? நினைக்க நினைக்க ஆத்திரமாக வந்தது. ஷியாமாவின் கணவன் வருவதற்குள் அம்மாவின் உடலை எடுத்துவிட வேண்டியதுதான் என்று ஏனோ தோன்றியது. வேக வேகமாக ஆட்களை துரிதப்படுத்தி சப்பரம் தயார் செய்ய சொல்லிவிட்டு அடுத்த காரியங்களை செய்ய முயன்றேன். அழுது கொண்டிருந்த பெண்களின் கூக்குரல் அதிகமானது. வெயில் மெல்ல அடங்கி கொண்டு வருவது போல் இருந்தது. கொட்டுக்காரர்கள் உன்மத்த நிலையை அடைந்திருந்தார்கள். அந்த சப்தம் என்னை வெறியேற்றுவதாக இருந்தது. பாஸ்கர் வந்துவிடக்கூடாது என்று ஆவேசமானவனைப் போல உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டே இருந்தேன். அம்மாவின் சவ ஊர்வலம் புறப்பட்ட போது சாலையில் ஏதோ டாக்ஸி வருவது போல தெரிந்தது. ஊர்வலத்தை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லியபடியே நடக்க ஆரம்பித்தேன். வீட்டின் வாசலில் நின்று பெண்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஊரின் வடக்கே இருந்தது மயானம். பனை மரங்களும் ஒற்றை வேம்பும் இருந்த மயான பகுதியை நோக்கி செம்மண் சாலையில் சப்பரம் போக துவங்கியது. பூக்களை வாரி வாரி இறைத்தார்கள். மயானத்தில் அம்மாவை எரிப்பது என்று முடிவு செய்து வெட்டியான் தயாராக இருந்தான். உடலை கிடத்தி விறகுகள் சுற்றி வைத்து எரிவட்டிகளை அடுக்கி வைத்துவிட்டு ஒற்றை எருவட்டியை கையில் வைத்தபடியே, கடைசியாக முகம் பார்த்துக்குங்கோ என்ற அவனது குரல் கேட்டபோது தூரத்து சாலையில் பாஸ்கர் வந்த டாக்ஸி தெரிந்தது. நான் கொல்லி வைக்க ஆரம்பித்தேன். வேஷ்டி காற்றில் படபடக்க பாஸ்கர் அழுகையை அடக்க முடியாதவனாக ஓடி வந்து எரிந்து கொண்டிருந்த சிதையை கண்டபடியே, அவ்வளவு சொன்னனே மச்சான், 10 நிமிஷம் பாடி வச்சிருந்தா முகம் பார்த்துருப்பான்ல, பிரயாசப்பட்டு வந்து வீணா போச்சே என்று கதறினான். எதுவுமே தெரியாதவனை போல கேட்டேன், ஷியாமா வரலையா? அவன் மூதி வரமாட்டேங்குதா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். பிடிவாதமாக ரூமுக்குள்ளேயே போய் கதவை மூடிக்கிட்டா. உங்கள் தங்கச்சியை பற்றி தான் தெரியும்ல, எதுலேயும் உடம்பு பிடி. அப்போ மசுறு நீ மட்டும் எதுக்கு வந்த என்று ஆத்திரமான குரலில் கேட்டேன். என்ன மச்சான் பேச்சு ஒரு தினசா போகுது என்றான் பாஸ்கர். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு தான் நாடகம் ஆடுறது தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? செருப்பால் அடிச்சிருவேன். செத்த விடுன்னு பார்க்கேன், பேசாமல் போயிரு. மச்சான் பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலை. நடிக்காதடே, மரியாதை போயிரு, இல்லை இங்கேயே அடித்து கொண்டு போடுவேன். நான் கிளம்புறச்சே உங்கள் தங்கச்சி படி சொன்னா, நான் தான் கேட்கல. நீங்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து அவன் நடுவில் உள்ளவன்னு ஓர வஞ்சம் பண்ணி இருக்கிற சொத்து சோத்தை எல்லாம் முழுங்கிட்டீங்க மச்சான். அவள் உடம்புல ஓடுறதும் உங்கள் ரத்தம் தான். ஆனால் அவளை நீங்கள் கூட பிறந்து ஒரு பொறப்பா நினைக்கவே இல்லை. 1 மாதம் நிமோனியா வந்து படுத்து கிடந்தா. நீங்கள் ஒரு ஆள் அவளை பார்க்க வந்தீங்களா? கூட பிறந்து என்ன பிரயோஜனம்? உங்களை எல்லாம் கெடுத்து குட்டச்சீராக்கி வச்சது உங்கள் அப்பன். அவர் புத்தி தானே உங்கள் எல்லாருக்கும் வரும். ஷியாமா உங்கள் அம்மா புத்தி உங்கள் வீட்டில் வந்து தப்பி பிறந்திருக்கு. மச்சான் நீங்களே எல்லா சொத்து சொத்தையும் ஆண்டு அனுப்பிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் அம்மாவை நானும் பெத்த தாயாக தான் இத்தனை வருஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மகத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களே. நீங்கள் உருப்படவே மாட்டீங்க. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விளங்காமல் போயிடும். உங்களுக்கு கோர்ட்டுகளுக்காக விட மாட்டேன் என்று கத்தினான். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாஸ்கரை மயானம் என்று பார்க்காமல் ஓங்கி முகத்தில் அறைந்தேன். அவன் கதறியபடியே மண்ணில் விழுந்தான். யாரோ ஓடிப்போய் அவனை தூக்கினார்கள். ஷியாமா இதற்குத்தான் ஆசைப்பட்டாள். உறவுகள் துண்டாடப்பட வேண்டும் என்றுதான் உள்ளூர விரும்பினாள். அப்படியே நடக்க துவங்கி இருக்கிறது. எல்லோரும் என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். மச்சானை அடித்த குற்றத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று திகைப்பாக இருந்தது. சட்டென தலை கவிழ்ந்து வெடித்து அழ ஆரம்பித்தேன். அழுகையின் ஊடாகவே ஷியாமா வசதி இல்லாதவள் என்பதற்காக பல நேரம் நாங்கள் அறிந்தே அவளை ஒதுக்கினோம் என்ற உண்மை மனதை அரித்து கொண்டேதான் இருந்தது. அதை எப்படி மறைப்பது என்று தெரியாத குற்ற உணர்ச்சியோடு பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.